திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இதயத்தில் அடித்த இந்தியா, நொறுங்கி போன பாகிஸ்தான். 3 நாள் கழித்து வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் தொடர்ச்சியாக மோதல் இருந்தது. அப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் ஏர்போர்ஸ்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு பிறகே மோதலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் தூதுவிட்டது. இதற்கிடையே இந்த மோதல் முடிவுக்கு வந்த சுமார் 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் பாகிஸ்தான் தரப்பு இப்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பொறுக்க முடியாத பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வந்தது. அந்த இந்தியாவும் பதிலடி கொடுக்கவே கடும் பதற்றம் நிலவியது. இதனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் மோதல் தொடர்ந்து வந்தது. இதில் பாகிஸ்தானே முதலில் அத்துமீறி நம்மீது தாக்குதல் நடத்தியது. எல்லை பகுதிகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியது. முதல் 2 நாட்கள் இந்தியா பாகிஸ்தான் ட்ரோன்களை வீழ்த்த மட்டுமே செய்தது. அதே நேரம் 3வது நாள் முதல் இந்தியா திருப்பி அடிக்க தொடங்கியது. அதை பாகிஸ்தான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பல்வேறு பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராவல்பிண்டி இராணுவ தலைமையகத்தில் உள்ள ஏர்ஃபோர்ஸஸ் கூட இந்திய தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் அனுப்பிய அனைத்து ட்ரோன்களையும் இந்தியா வீழ்த்தியது. ஆனால் தனது இராணுவ தலைமையிடத்தில் நடந்த தாக்குதலை கூட பாகிஸ்தானால் முறியடிக்க முடியவில்லை. இதுவே மோதலில் கேம் சேஞ்சராக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு மோதலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் தூதுவிட்டது. 11 பேர் மரணம். இதற்கிடையே இந்தியாவில் தாக்குதல் எத்தனை வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறித்து விவரங்களை பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இந்தியா தாக்குதலில் 11 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாகவும் 78 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்டவர்கள் 6 பேர் இராணுவ வீரர்கள், மீதமுள்ள 5 பேர் விமானப்படை வீரர்கள் ஆவர். முதலில் இந்த மோதல் தொடங்கியது முதலே பாகிஸ்தான் பொய்யான செய்திகளை பரப்புவதை வாடிக்கையாக வைத்திருந்தது. இந்தியாவின் தாக்குதல் குறித்து பொய்யான தகவலை பரப்புவதன் அதன் பிறகு அமல்படுத்தப்பட்டு நிற்பது தொடர்கதையாகி வருகிறது. பாகிஸ்தான் இராணுவம் இலக்குகளை மட்டுமே குறிவைத்து இந்திய தாக்குதல் நடத்தியிருந்தது. இதற்கு ஆதாரமாக தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் குறித்த விரிவான மேப்பை கூட இந்தியா வெளியிட்டிருந்தது. ஆனால் மக்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதாக குறிப்பிடத்தக்கது. முன்னதாக நேற்றைய தினம் ஆபரேஷன் சிந்தூர் பிறகே முதல் முறையாக பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாடினார். ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பு என குறிப்பிட்ட அவர், தனது நாட்டின் மகள்கள் தங்கைகளின் குங்குமத்தை அழித்தால் என்ன நடக்கும் என்பதை இந்திய இராணுவம் உலகிற்கு காட்டியதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவை ஏற்படும் போது அவை மீண்டும் தொடரும் என்றும் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.